என்னடா சம்பந்தம் இருக்கு? ஊரா கொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்து கலாச்சாரம் பண்றியா? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அவங்க 2 பேரும் எங்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டு அவரையே அடிச்சுட்டாங்க. பேசுறது வாய மூடுறேன். நீ வாய மூடுறா. கட்ட பொண்டாட்டிக்கு சோறு போட யோகியதை இல்ல கசுமாலம். பெருசா பஞ்சாயத்து பண்ண வந்துட்டானுங்க. இத பத்தி யாராவது குறைப்பாடா பேசுனீங்க தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும். போடா எல்லாரும். நீ உள்ள போமா. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ நிக்காத. நீ பக்கத்துல கிளியா இருந்தா பாத்துக்கிட்டு பேசாம கிடந்த இல்ல இந்த பசங்க அத்தனை பெரிய கீழ்ச்சி கீழ்ச்சி பத்தி தெரியுமாக்கா? நீ கம்முன்றா கீசன். ஏயா இன்னாயா வேடிக்கை? ஒரு இடத்துல சண்டை நடக்க கூடாது. உடனே கும்பல் கூட்டிடுவீங்க. சண்டைய விலைக்க யோகியதல்ல வேடிக்கை பாக்குறாங்க. போகத்த பசங்க போகலாம் எல்லாரும். போகலாம். ஐயா நீங்க உள்ள போங்கய்யா. எங்க போறேன்? பதில் சொல்லு ராஜி. ஏன் போறேன்னா பதில் சொல்ல முடியும். எங்க போறேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி நீ போற மாதிரி என்ன ஆயிடுச்சு? உன்னை நான் எங்கேயும் போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீங்க அனுமதிச்சாதான் நான் போனேன்னா எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. எனக்கு புரியுது. சொல்லுங்களேன். நான் இந்த குழந்தைக்கு அப்பா. நேக்கு வேணும்னா வேலைக்காரன்னு வச்சுக்கே. வெளியே சொல்லாதீங்க. சிரிப்பா. பைத்தியம் கூட தான் சிரிக்கும். இல்ல பைத்தியக்காராலையும் பார்த்து சிரிப்பா. என் வாழ்க்கையை நான் விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் ஆளாக்க விரும்பல. நீங்க உண்மையிலேயே எனக்கு உதவி செய்ய நினைச்சா என்ன எங்கேயாவது தனியா வாழ விடுங்க. நான் வாழ முடிஞ்சா வாழ்றேன். இல்லன்னா தற்கொலை பண்ணிக்க போறியா? நான் அவ்வளவு சுயநலக்காரி இல்ல. நான் மட்டும் தற்கொலை பண்ணிக்க. அதுக்கு முன்னால ஒரு கொலையும் நான் செஞ்சுட்டு போகணும். யார கொலை பண்ண போறேன்? மத்தவாளை கொலை பண்ண முடியுமோ? நான் பெற்றது ஒண்ணு இருக்கேன். என்ன சொன்னேன்? இத கொல்லத்துக்கு நீ யாரு? இத சொல்ல நீங்க யாரு? நானும் அப்படி சுலபமா கேட்டுதான். ஆனா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேனே, நன்றி கடன். என்னால அப்படி கேட்க முடியல. ஊரெல்லாம் கூடி பழி பேசுற மாதிரி ஆயிட்ட பின்னாலையும் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும்னு யார் அடிக்கிறா? பழி சொல்ல நினைச்சா யார பத்தி வேணாலும் பழி சொல்லலாம். இங்க ஒரு பெண் வாடகைக்கு கிடப்பான்னு போர்டு எழுதி வாசல்ல மாட்டி விடுங்க. மத்தவா சொல்றதுக்கு முன்னாலே நாம சொல்றது நல்லது. உன்னை பத்தி எதாவது பேசினானோ அவன் வீட்டு முன்னாடி எல்லாம் எழுதி போடத்தான் போறேன். நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட்டுட்டு போனவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த முயற்சியை தான் வெற்றி அடையலைன்னா அப்புறம் முயற்சிப்படி செய்யலாம். நான் அதை தடுக்க மாட்டேன். காரணம் அப்ப நான் இருக்க மாட்டேன். நீங்க எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? நான் நேற்றுக்கு வந்துட்டேன் பாரு. நேரா ஒரு முகம் போயிருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஏப்பா இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி அந்த பெண்ணை காப்பாத்திட்டு இப்ப அவராலேயே நீ கெட்ட பேர் எடுத்துக்கணுமா? நீ 1000 பேசலாம். ஆனா இன்னொருத்தனுடைய மனைவி கிட்ட தகாத ஒரு வச்சிருக்கின்றத ஊர் பேசுது. கோடி பெண்கள் இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்திதான் மனைவியா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் தாயா தங்கையா இருக்கணும்னு நினைக்கிறவனா ராஜியோட கணவனை கண்டுபிடிச்சு அவகிட்ட ஒப்படைச்சே தீர்வேன். என் தங்கச்சிக்கு கிடைக்காத வாழ்க்கையை ராஜிக்கு அமைச்சு கொடுக்கிறதா என் லட்சியம். அவளை நான் என் தங்கையா தான் பார்க்கிறேன். ஏய்யா நான் வெத்தலை மடைச்சு கொடுக்கும் போது ஒரு மாதிரியா பார்த்து சிரிப்பியா? அப்படித்தான் சிரிங்க. என் ஆசை மகளை ஒரு காரியமா அனுப்பிச்சிருக்கேன். அது வந்த ஒரு பாடுதான் அந்த சிரிப்பெல்லாம். வந்துட்டியா வந்துட்டியா? வா வா வா. என் எதிரிய ஒழிக்க இது ஒரே வழி. எதிரி டப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இது என் சொந்த விஷயத்துல கண்டுக்காத. எனக்கு தெரியாம என்ன சொந்த விஷயம்? ஆமா. மயங்கி வச்சிருக்கியா? விளையாடுறியா நீ? விளையாட்டா? ருத்ர தாண்டவமே நடக்க போகுது. அப்படி நடக்கல நான் லிங்க நாயுடு இல்ல. ஐயோ பிரிக்காத பறந்துரும். என்னமா தாலி செய்யறேன்? எதிரிய உழைக்கிறேன்னு சொல்லிட்டு தாலி கேட்டு கையில வச்சுக்கிட்டு 2வது பொண்டாட்டியாவானே தேடுறேன். இல்ல போகாத உங்க அப்பா அடிப்பா. ஐயோ இந்த ராஜா பெரிய புத்திசாலி. போட்டோ நெகட்டிவ் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்ததையும் அதெல்லாம் எடுத்துட்டு போறதையும் நினைக்கிற போது திட்டம் போட்டுதான் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரியுது. அப்படி என்ன சொல்லாருங்க? அவர் என்ன ஊரே வச்சுருந்தார். பெண்களை இப்படித்தான் ஏமாளிகள். ஆம்பளைங்களோட வார்த்தைகள் வசிய மருந்துல எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? அவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இருங்க வரேன்.
பல மகாராஜாக்களுக்கு இந்த நாட்டுல பஞ்சமே இல்லை. ஒரு அயோக்கியனோட அத்தாட்சி பத்திரம் இது. என் தங்கச்சியை கெடுத்து அவளை தற்கொலைக்கு ஆளாக்குற செண்டாள தைரியம் இது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், 90 நாள் விட்டுட்டு போன செண்டாள. உங்க தங்கச்சியுமா? தங்கச்சிமாண்டா? இல்லைங்க, உங்க தங்கச்சி வந்து இன்னும் எத்தனை பேரை இப்படி கெடுத்திருக்கானோ? இப்ப அவர் எங்க இருக்க தெரியலையே. தெரிஞ்சிருந்தா வெட்டி கூறு போட்டு கசாப்பு கடை வச்சிருப்பேன். இப்படி ஏதோ மாநிலம் பண்ணுவானா? கிடைக்கிட்ட சொல்றேன். அடையாளம் ஏதாவது இருக்கா? அவருக்குன்னு வேற அடையாளம் நான் என்ன சொல்றது? கண்ணில கண்ணீரும் கையில குழந்தையும் தான் அடையாளமா விட்டுட்டு போயிருக்காரு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. நான் வர்ற வரைக்கும் குழந்தை பத்திரமா பாருங்க. வரேன். This is my diary. Thank you very much. Thank you. இந்த விலாசம் எங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் பாருங்க. Thank you. எப்படி? விலாசம் தெரியலையே. அந்த பக்கம் போய் பாருங்க. அன்னைக்கு என் பிரீஃப் கேஸும் டைரியும் காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு என்ன தேங்க்ஸ்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது வசந்த தானே. ஆமா, நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க? இல்ல, நானும் ஏறுங்க கூடி. ஆனா எனக்கு வாடகையை கொடுத்துருங்க. கவலைப்படாதே, உங்களுடைய பாக்கி சுமை அடுத்த ரவுண்டில் பத்திரமாக திருப்பி தரப்படும். அடுத்த ரவுண்டா? ஆமா, என்ன குத்து சண்டை? புது ரவுண்டு, புது தயாரிப்பு. என்னுடைய, அதாவது என்னையே வந்த என் சிஷியன் துபாய் கா பச்சா கரப் 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 நல்லா தான் இருக்குது. நீ சமாதி ஆகுறதுக்கு முன்னாடி சமாதியா? அட முக்கிய அடைகிறதுடா மூதேவி. அதுவா? அந்த வெள்ளையும் கருப்பையும் மாறுநாள் மாறுகை வாங்கிடணும். தாராளமாக வாங்கிவிட. அசிதோ, இந்த விஷயம் அவங்க காதுல விழுந்ததுன்னா என்ன கண்டங்கண்டமா வெட்டி காய போட்டு கருவாடாக்கி பர்மா பஜார்ல கொண்டு வித்துருவாங்களே. நான் மாத்திரம் ஒண்ணு வைக்க மாட்டேனா? எப்படி முடியும்? இப்படி முடியும். எப்படி என்று ஆமாம் ஆமாம், இவன்தான் என்னுடைய தலைப்பிரசவம், தலையாய சிஷ்யன். சரி சரி, என்ன யாருன்னு சொல்லு. சொல்றேன். அரே பச்சா, இவர்தான் நாயுடு. இல்ல பச்சா, அந்த வெள்ளையும் கருப்பையும் மாறுகால் மார்கை வாங்கணும். என்ன சலனமே இல்லாம இருக்கிறா? நின்று போச்சா? விஷயத்தை சொல்லயா? நான் சொல்றேன். துபாய் கா பச்சா 2 ஆத்மி மர்டர் கரோ. क्या बोला? அலிபாபா குகை மாதிரி இல்ல. இவன் அங்கிருந்துதான் கண்டெடுக்கப்பட்டவன். எங்க இருந்து எடுத்தா என்ன? விஷயத்தை சொல்லி தொலையா? சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட். அவன் இந்தியில பேசி உணர்ச்சி வசப்பட்டுட்டான்.
மாங்கல்யம் தந்தது நான் தானே மட மாமனார் மொழியில் மண் தூவி கண்ணா பின்னாரு அலையாமே கச்சிதமா கணக்கு பண்ணிக்கோ. ஐயோ என் தலையெடுத்து இந்த அயோக்கிய பயலுக்கார ஆசீர்வாதம் பண்ண பாத்தியா? கரப்பு சட்டப்பு ஏப்பு. நான் கரப்பு இல்ல, கருப்பு சாமியோட மாப்பிள தோழே வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமியா? மாமா பிடிங்கிட்டாரு மாப்பிளைக்குத்தான். ஐயோ என் சபதம் போச்சு. பொல்லாத சபதம் போல தெரியாம கேக்குறேன். நீ பாட்டுக்கு தாலி கேட்டு கையில வச்சுட்டு லோ 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 வந்துட்டே இருந்திய. எவ்வளவு கழுத்துலயாவது கட்டி இருந்தா இந்த வயசு பொண்ணு கதை என்ன ஆகுறது? ஆண்டாளு உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன அப்ப நிக்கிறீங்க? நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. உதவி நல்லா மாமா. எங்க 2 பேருக்கும் முதல்ல எங்க செட்டப் பண்ணிருக்கீங்க? எங்க மாட்டு கொட்டாய்தான். இந்த பைல்வான விட போதும். ஐயோ பைல்வான நம்பாத. தாராளமா நம்பலாம். தம்பி உனக்கு எல்லா வசதியும் நானே பண்ணி தர்றேன். பேசிட்டே நிக்கிறீங்களா? போங்க. ஏன் நிக்கிற போய? சரி நீ வா. தம்பி நாம எல்லாரும் ஒன்னா உட்காரலாமா? முதல் இரவு என்ன எல்லாம் போட்டு சாப்பிடறது நினைச்சியா? போங்க முதல்ல. அதுவா இவன் தலையா கை பிடிச்சு கூட்டு போயா? பெங்களூர் போயிட்டு வந்ததை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு இருக்கிற இடம் தெரிஞ்சது, ஆனா ஆளத்தான் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அகப்படவே மாட்டாரே. யாரு விட்டா? ஆபீஸுக்கு 3 மாசம் லீவ் போட்டிருக்கேன். சந்திரமண்டலத்துக்கா போயிடுவாரு? பரவாயில்லைக்கு புத்தி இருந்தா வராமையா போயிடுவா. இதுக்காக நீங்க ஏன் மெனக்கட்டு லீவ் போட்டுண்டாலேனும்? யார் எப்படி போனா என்னன்னு கை கழுவிட்டு போற ஆடு இல்லனா. இனி உன்னை இங்க இருக்க வைக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு எனக்கு படல. பெத்து வளர்த்த தாய் தகப்பம் கூட பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டா அதிக நாள் வச்சுக்க விரும்புறதில்லை. காரணம் சோறு போட முடியாம இல்ல, புருஷனை பிரிஞ்சு மனைவி ரொம்ப நாள் இருந்தா அது அனாவசியமான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்குமேனுதான். ஒரு தகப்பனோ அண்ணனோ செய்ய வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். நீ சந்தேகத்தில வெந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாம இல்லை. வேலைக்கு பாதுகாக்கத்தான் தெரியும். உங்க காலுக்கு செருப்பா இருந்தா கூட என் கடன் தீராது. இது ஒரு ரிவர்ஸ் ராமாயணம். அதுல அனுமான் ராமனுக்காக சீதையை தேடி போனான். இதுல சீதைக்காக ராமனை நான் தேடி போறேன். ஏன் அழற? இதை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் தகுதியானவ கிடையாது. என்ன சொல்ற? ஒரு சண்டாளம் என்ன ஏமாக்க கெடுத்து போயிட்டாங்க. கெடுத்துட்டானா? இதையே நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல. என் சித்தப்பா சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்தர் சந்தோஷப்படணும்னா இன்னொருத்தர் சங்கடப்பட்டுத்தான் ஆகணும். அதுக்கு நானா கிடைச்சேன்? நான் செய்தது துரோகம் தான். அதுக்காக நீங்க என்ன தண்ணி வச்சா கூட அது பாவமாகாது. ஆனா ஒரே ஒரு உரிமை மட்டும் கொடுங்க. ஒரு காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். என்னது? நீங்க கட்டின இந்த தாலிய நான் சாகுற வரைக்கும் சுமந்துகிட்டே இருக்கணும். நானும் ஏகபத்தினி விரதம் இல்லை. சந்தர்ப்பம் சில பேரை சம்சாரியாக்குது, சில பேரை சோரம் போக வைக்குது. முக நிறைய மஞ்சள் பூசி, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, முந்தாலையை இழுத்து இழுத்து போத்தி பத்தினி வேஷத்துல பல பேரை படுக்கையில சிந்திக்கிற பெண்களை விட நான் ஏமாந்துட்டேன்னு வெளிப்படையா சொல்லி வேதனைப்படுற உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன். உன்னை கெடுத்தவனை பத்தி சொல்ல முடியுமா?